சங்கீதம் 92:12 வாசித்து பார்க்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட உயர்வை தரப்போகிறார் வாசிக்கலாமா? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். செழிப்பதும் வளர்ச்சி அடைவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பல படிகள். இதுல சொல்லப்பட்டிருக்கபடி வளருவான், செழிப்பான். பிரியமானவர்களே, இதற்கு ஒரே காரணம் நீதிமான். ஆம், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பல்வேறு இடங்களில் பிறந்து வளர்ந்து பல மொழி பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை ரட்சிக்கும் என்றபடி சுத்திகரிக்கிற இந்த இயேசுவின் ரத்தத்தால் எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கழுவப்படும் போது அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற உங்களுக்கு செழிப்பு உண்டு. லோகத்துக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, நிச்சயமாக ஆன்மீக ரீதியிலும் ஜெபத்திலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, நீதி நியாயம் என்று போன்ற பல தெய்வீக கனிகள் கொடுப்பதிலே மேன்மையான செழிப்பை வைத்திருக்கிறார். அவன் வளருவான். ஆம், நீங்கள் வளரக்கூடாதபடி இதுவரைக்கும் தடை செய்த மந்திர தந்திர கிரிகளோ பொறாமைகளோ அல்லது எந்த தீமையை அந்த அதை கடிந்து கொள்வாராக. நாம் நம்மை வெறுமையாக்கி ஒருமனப்படுவோமானால் நிச்சயமா இந்த வார்த்தையின்படி ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறவரப்பா. இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் செழிக்கவும் வளர்ச்சியடையும் பண்ணுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது தேவனையும் ராஜ்யத்தின் தேடுங்கள், கூட எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி உம்மை தேடுவதிலே, உம்மை நாடுவதிலே, உம்மை பாடி துதிப்பதிலே, உம்மை பின்பற்றுவதிலே இந்த பிள்ளைகள் செழிக்கட்டும், வளரட்டும். லோகத்துக்குரிய அனைத்து நன்மைகளையும் தந்து உங்களை மகிழ்ச்சியாக்கும். கடன் சுமை பாரங்கள் துயரங்களாக மாற்றிப்படும். ஆசீர்வதியும் மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணியை. God bless you.